Hello friends, welcome back to How to Videos. இப்போ Poco தரப்புல இருந்து வந்து 12 டிவைஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. Poco X6 அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா Poco X6 Pro 5G. சோ ரெண்டு டிவைஸ் வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Poco X6 Pro 5G ல நமக்கு வந்து என்ன ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா சோ இத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். சோ गाइस வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். Poco X6 Pro 5G. ஸோ இந்த மொபைல் நமக்கு வந்து சூப்பரான பிரைசிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தா Poco X6 Pro 5G. ஸோ வர பாக்ஸ் நமக்கு இப்படி தான் வந்து இருக்கும். உள்ள உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்டேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிபியூ கேஸ், தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட்ல இருக்கு. எல்லோ, பிளாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருக்கு. ஸோ இந்த பிளாக் அண்ட் கிரே நமக்கு வந்து நார்மல் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த எல்லோ கலர்ல மட்டும் உங்களுக்கு வீகன் லெதர் பேட்டர்ன் கொடுத்துருக்கனால மற்ற ரெண்டு கலர் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் டிஸ்ப்ளே பத்தி பார்க்கலாம். இந்த மொபைல்ல உங்களுக்கு வந்து 6.67 இன்ச் ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் வந்து இருக்கு. 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. 1800 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டால்பி விஷன் SDR10+ சர்டிஃபிகேஷன் வந்து இருக்கு. அதுக்கு அப்புறம் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 வந்து கொடுத்திருக்காங்க. 440 Hz கான டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. மொபைலோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.25 mm கான திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 190 grams weight வந்து இருக்கு. ஓகே, இந்த டிஸ்ப்ளே நமக்கு வந்து சூப்பர் குவாலிட்டி டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு மூவி பார்க்கும்போது இன்டோர் அவுட்டோர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் லெவல் வந்து சூப்பராகவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த மொபைலோட பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு மேலே வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, ஏர் பிளாஸ்டர் சென்சார் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் செகண்டரி மைக் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு வந்து ஸ்லிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் மைக் இருக்கு, தென் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து இருக்கு, அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்கு. ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டிவைஸ்ல வந்து பவர் பட்டன் தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மொபைல் உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வர லேட்டஸ்டான ரெட்மி அண்ட் போக்கோ டிவைஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். எனக்கு பர்சனலாக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் விட வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஒன்லி டைப் சி போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வந்து வயர்லெஸ் ஆக்சரிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 8300 அல்ட்ரா ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஒரு 4 nanometerல பில்ட் பண்ண ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கு. இந்த ப்ராசஸர் நம்ம Snapdragon 8+ Gen கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்கோர் வந்து அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் வந்து கிடைக்கும். PUBG, Call of Duty, ஸோ இந்த மாதிரி ஹெவி கேம்ஸ் விளையாண்டாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நார்மல் கேஷுவல் யூசேஜ் பண்ணுறதா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட உங்களுக்கு வந்து LPDDR5X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 4.0 சப்போர்ட் வந்து இருக்கு. நல்ல ஒரு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் ஸ்பீட் சப்போர்ட் வந்து இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வந்து HyperOS வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இந்தியாவில் வந்து Poco X சீரிஸ் நமக்கு வந்து HyperOS ஓட லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த HyperOS நமக்கு வந்து Android 14 வந்து பேஸ் பண்ணுது. ஸோ ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்ன்றாங்க. ஸோ இது கூட நமக்கு வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். HyperOSல என்ன முக்கியமான புது ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் HyperOS கொடுக்குறது ரொம்ப சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்தவரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. 0 to 100 உங்களுக்கு வந்து 50 மினிட்ஸ்ல வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் அண்ட் டைம் வந்து யூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதை நம்ம கரெக்டாக அக்யூரேட்டா சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த மொபைல் உங்களுக்கு வந்து 5G மொபைல். ஸோ பேசிக்காக எல்லா 5G பேண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து அவைலபிளா இருக்கு. Bluetooth 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் வந்து IP54 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் வந்து ட்ரிபிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் உங்களால் வந்து 4K 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரால 1080 60 fps வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். ஓகே, நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து இந்த பட்ஜெட்ல வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் Redmi Note 13 Pro கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கேமரா செட்டப் வந்து இதில் இருக்கு.
ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு வந்து இப்போ 2 ரேம் வேரியன்ட் வருது. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்து 27,000 ரூபா. 12GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்து 29,000 சேல் ஆக போகுது. உங்களுக்கு 2000 வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஐசிஐசி அதுக்கப்புறம் HDFC கார்டு அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வாங்கும்போது வந்து 2000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த மொபைல் உங்களுக்கு வந்து 25,000 வந்து கிடைக்கும். ஓகே, அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கு. ஸோ குறிப்பாக சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மெயின் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து 100% ரெக்கமெண்ட். ரெட்மியோட Note 13 சீரிஸ்லாம் நமக்கு வந்து நிறைய பிரைஸ் வச்சிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த Redmi Note 13 Pro Plusலாம் நமக்கு வந்து 32,000 வச்சிருக்காங்க. பட் அது கூட கம்பேர் பண்ணா நமக்கு இந்த மொபைல் வந்து நல்லாவே இருக்கு. Redmi Note 13 Pro Plusக்கு இதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து IP68 அதில் கொடுத்துருக்காங்க, IP54 இருக்கு. தென் அதில் 3D curved டிஸ்பிளே வந்து இருக்கும், இல்லை நம்ம ஃபிளாட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளேட குவாலிட்டி நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இல்லை Corning Gorilla Glass 5 வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து Victus வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் அதில் வந்து 200 மெகாபிக்சல் மெயின் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு 64 தான் இருக்கு. ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து டிஃபரன்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸுக்கு வேண்டி வந்து 32,000 அந்த பிரைஸ் நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து Poco X6 Pro 5G நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம். Poco X6 Pro 5G உங்களுக்கு நல்ல பேட்டரி, நல்ல டிஸ்பிளே, நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கிடைக்குது. அதுக்கப்புறம் HyperOS அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து கிடைக்குது. ஒரு நல்ல விஷயம். நீங்கள் 25,000 மொபைல் வாங்கணும்னு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இதான் வந்து Poco X6 Pro 5G. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணாம போற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.